நான் சொல்லிட்டேன் சனிப்பயிற்சி வந்து அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு. அது வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். இந்த வாரம் சிலதை பற்றி மட்டும் நான் கேட்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்னலக்ஷ்மி திருவேற்காடுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போகிறீங்க அன்னலக்ஷ்மி? எனக்கு தாங்க மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமோட கொடுங்கம்மா. 22/5/1981 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:20. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருவேற்காடு சென்னையில தான் சார் பேசுறேன். அருமை அருமை. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. ஆமா சார். உங்களுடைய ஜாதகமா? ஆமா சார். ஒரே மென்டல் ஸ்ட்ரெஸ், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எப்பவுமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ தான் இந்த ராகு தசை எப்போ ஆரம்பிச்சதோ அதில் இருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இத்தனைக்கும் கௌரவமானவர்கள், அன்பானவர்கள், ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, வருமானங்கள் பாதிக்குது. கரெக்டா? ஆமா சார். 2 வருஷம் முன்னாடி அம்மா தவறிட்டாங்க தைப்பூச அன்னைக்கு. நீங்கள் நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் இங்கே கர்மர் கோயில் அம்மன் பக்கத்தில் தான் சார் இருக்க வீடு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்கிற கோவிலுக்கு போக முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்க சார். அதாவது டாக்டர் வந்து மருந்து சொன்னால் அந்த மருந்து கொஞ்சம் சாப்பிடணும், அது கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னு சொன்னால். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கூவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அது அக்னி தீர்த்த ஸ்தலம் கூவம். நெட்ல போட்டு பாருங்க, ரொம்ப பக்கம் உங்களுக்கு கூவம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த ராகுவின் தாக்கம் போகும். திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கூவம் முகத்வாரம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அங்கதான் உற்பத்தி ஆகுது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? கங்கை மாதிரி, காவிரி மாதிரி புண்ணியமான நதி கூவம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அம்மாவை போக சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூவம் முகத்வாரத்தில் இருந்து தான் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வேற ஏதாவது தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணால் அந்த சிவலிங்கமே கட்டெரும்பாக முழிச்சிடும். அந்த கூவ நதியில் மட்டும்தான் இது பண்ண முடியும். அவ்வளவு பவித்திரமானது முகத்வாரம், அவ்வளவு ரகசியமானது. அதுக்கு வர்ற தண்ணி மாறிப்போச்சு. அந்த அம்மாவை நான் போன சொன்னதுக்கு எதற்காகனா, மனோ பயம், மனோ கிளேச்சம் போகணுங்கிறதுக்காக தான் நான் போக சொல்லியிருக்கேன். தீண்டா திருமேனி அந்த கோவில். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி அன்னலக்ஷ்மி. அடுத்ததாக முருகன் அரியலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. முருகன், யாருக்காக பேச போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்லாம் டைமோட கொடுங்க. 27/3/1979 மதியம் 12:23. எங்கேருந்து பேசுறீங்க? அரியலூர் டவுன் சார். அரியலூர் மாவட்டம், அரியலூர் டவுன். வெரி குட். கண்ணாடி போட்டிங்களா? கண்ணாடி போட்டேன். தலை வலிக்குது. நல்ல மனுஷன், கௌரவமான மனுஷன். 2 சமாச்சாரம் கேட்கறதுக்காக இப்போ என்னை கூப்பிட்ருக்கீங்க. ஒன்று வந்து உங்களது தொழிலும் வருமானமும். முதல்ல எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வருமா சார், நல்ல வருமானங்கள் வருமா சார், இதுதான் உங்கள் கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கடந்த 2-3 வருஷமாக பட்ட அவஸ்தைக்கு உங்களுக்கு விடுதலை காலம். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? அரியலூர்லையா? அரியலூரில் ஒரு சிறு குன்று தண்டாயுதபாணி திருக்கோவில் அப்படின்னு இருக்கு. போயிருக்கீங்களா? எந்த இடம்னு சொல்லிங்களா சாமி? அரியலூர். அரியலூருக்கு உள்ள, ஆமாம், உள்ள அற்புதமான கோவில். செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவிலில் போயிட்டு அந்த சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அந்த கொஞ்சமாக அந்த பாலை சாப்பிட்டுட்டு வாங்க. முதல்ல வருமானம் தேரும், இடமாற்றம் வரும், பிரமாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி முருகன். அடுத்ததாக ஜான்சி ராணி தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜான்சி ராணி, யாருக்காக பேச போறீங்க? பையனுக்காக. சொல்லுங்கம்மா. மாணிக்கவேல். டேட் ஆஃப் பர்த் 25/4/99. 25/4/99. எத்தனை மணிக்குமா? 11:27. காலையிலையா? காலையிலையா?
காலையில ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். இவர் பேர் மாணிக்கவேல். எங்கே இருக்காரு? சென்னையில இருக்கேன் சார். தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது, இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, நல்ல வாழ்க்கை அமையுமா, திருமண வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். சென்னையில் எங்கேம்மா இருக்கார் அவர்? சோழிங்கநல்லூர் சார். சோழிங்கநல்லூரில் இருக்காரா? நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அவர் போக முடியுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? போயிட்டு வருவேன் சார். சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோவில்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு அற்புதமான கோவில். இல்லை சார் என்னால் அது போக முடியாது அப்படின்னா, வெஸ்ட் மாம்பலம் பக்கத்துலேயே காளிபாரி திருக்கோவில் அப்படின்னு கல்கட்டா காளி கோவில் இருக்குது. இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் இவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதல்ல உத்தியோக உயர்வு. இதை எல்லாத்த விட அம்மா சொன்னாங்க 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. இவருக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி இவருக்கு ஒன்றும் படுத்தாது. நல்ல உத்தியோகம் வரும், உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது, வருமானங்கள் தேரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ஜான்சிரணி சார். நான் வந்து சனி பயிற்சி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சனி பயிற்சியோட பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக வீணா சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வீணா, யாருக்காக பேச போகிறீங்க? எங்கள் கணவருக்காக. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்கம்மா. 1970 20ஆம் தேதி 8ஆம் மாதம். 20ஆம் தேதி 8வது மாதம் 1970 ஐயா. 1970. எத்தனை மணிக்குமா? நைட்டு 11:30 மணிக்குங்க ஐயா. இவர் பேர் என்னம்மா? பெருமாள். எங்கே இருக்காரு, எந்த ஊரில் இருக்கார்? அழகாபுரம் ஐயா, சேலம் மாவட்டம் அழகாபுரம். வெரி குட், சூப்பர். எப்படி சமாளிக்கிறீங்க? டென்ஷன் பார்ட்டி. ஆமாங்க ஐயா. உடம்பு படுத்துதுல, உடம்பு, வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், ஹெல்த் ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க தகப்பன் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். இந்த அகால மரணத்தினால இவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்குது. இவருடைய ஜாதகத்தில் சேலத்தில் தானே இருக்காரு? சேலத்தில் அழகாபுரம் ஐயா. அழகாபுரத்தில் இருக்கார். ஊத்துமலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, ஒரு மலையே இருக்கு. அந்த ஊத்து மலையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊத்து வருது, அந்த ஊத்தில் குளிச்சிங்கனாலே அவருக்கு அந்த மூலிகை பட்டு வந்து குளிக்கிறதுனால உடம்பு சுஸ்தம் வரும், வருமானங்கள் கூடும், பழக்க வழக்கங்கள் போகும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட இவருடைய ஜாதகத்தில் இப்போ 7.5 சனி வந்து நடக்கிறதோடு இல்லாமல் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். அந்த திசை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மனசில் வச்சு தான் ஊத்துமலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 3 வாரம் சனிக்கிழமை போயிட்டு வர சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.